அனைவருக்கும் வணக்கம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 1 மாத காலம் ஏப்ரல் மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது? ராசி அதிபதி மற்றும் 8க்குரியவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்காரு. இந்த இணைந்து இருப்பது மட்டும் இல்ல, சனி பகவானுடைய வீட்டில் இருந்தாலும், குரு பகவானுடைய பார்வை கண்டிப்பாக மனோதிடம்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோட போய் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 2க்குரியவர் தனம் அ மற்றும் வாக்கு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்க போறீங்க. ஏன்னா சுக்கிரன் ராசியிலேயே இருக்காரு. 7ஆம் இடத்த பார்த்து சுக்கிரன் வலுப்பெறாரு. அப்ப உங்களுடைய ராசி லக்னத்திலேயே வந்து சுக்கிரன் இருக்கும்பொழுது, இந்த சுக்கிரன் வலுவாக இருக்காரு. கண்டிப்பாக மேஷ ராசிக்கு தனம்ன்றத விஷயங்கள் கண்டிப்பாக நல்லாருக்கும் அப்டின்னே சொல்லலாம். என்னதான் 12ஆம் இடத்துல விரயத்துல சனி பகவான் இருந்தாலும், உங்களுடைய 10, 11க்குரியவர் 12ஆம் இடத்துல இப்ப 7.5 சனியோட தொடக்கத்துல தான் இருக்கீங்க. 12ஆம் இடத்துல விரய சனியாக இருந்தாலும், கண்டிப்பாக தன வரவு இருக்கும். கண்டிப்பாக செலவுகள் இருக்கும். ஆனா, அ பண வரவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதே மாதிரி 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானோட 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அந்த நேரங்கள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு சில சில மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். மீதிப்படி நல்லா இருக்கு அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்து அதிபதி நல்லா இருக்காரு. 6ஆம் இடம்ன்றது தான் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. குருவோட பார்வையில இருக்காரு. அ சனி பகவானுடைய பார்வையில போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அவருடைய நீசமானாலும் புதன் பகவான் அவருடைய தன் வீட்டை தானே பார்த்து நல்ல ஒரு அமைப்புல தான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. வேற வேற படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில அ என்ன சொல்றதுன்னா, ஒரு ஒரு சில லாஸ்கள்லாம் இருக்கும் தான். ஒரு சில விரயங்கள்லாம் இருக்கும் அப்டின்னே சொல்லணும். அ க கெரியர் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்த பொறுத்தவரைக்கும். இந்த மாதம் முழுக்க ஒரு சில அமைப்புகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ராபேக்கா இருந்தாலும், ஒரு சில அமைப்புகள்லாம் நல்லா தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா, சனி பகவானுடைய போய் சேர்ந்து சூரியன் 5க்குரியவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இல்லைங்களா? அப்ப இந்த சனி பகவானுடைய சேரும்பொழுது, பாதகாதிபதியோடு சேரும்பொழுது, ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் சூரியன் உச்சமாகும் பொழுது, உச்சத்திற்கு வரும்போது அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு. ஏப்ரல் 14ல வந்துட்டு சித்திரை மாதம் பொறக்கும்போது வருவார் இல்லைங்களா? அப்ப அந்த நிலைகள்லாம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதம் முழுக்க ஒரு நல்ல மாதமாக அமைய வாழ்த்துக்கள். வணக்கம்.